இப்போ இவங்களை வந்து வெட்டினவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இப்போ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்த ஒரு பக்கம், இன்னொன்று அவங்களை கொலை செய்யறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு தூண்டின வகையில் இருந்த காவல்துறைக்கு ஒருவேளை அப்படி இருந்தால், இது இன்ஃபர்மேஷனாக தான் சொல்லப்படுது, ஒருவேளை அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இப்போ தகவலாக இருக்குது இந்த விஷயம், இன்னொன்று இப்போ ஒரு சஸ்பெக்ட் எழுப்பியிருக்காங்க, இப்போ இதை நோக்கி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது, அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஆமாங்க போலீஸ்க்கும் இதில் சம்மந்தம் இருக்குன்ற ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருத்தர் தானே அந்த இடத்துல. இப்போ எப்படி நம்ம ஞானசேகரன் விஷயத்தில் சொன்னோம், ஒரு 6 பேர் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க கால் போட்டுட்டே இருந்திருக்காங்க, 6 போலீஸ் அஃபிஷியல்ஸ், அதில் மெயினாக 2 பேர் சொல்லப்பட்டது, லியோ கணேஷ்னு சொல்லப்பட்டது. ஏன்னா நீங்கள் மது விலக்கணும்னே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சொல்லும் போது அந்த இடத்துல லியோ ஃபஸ்ட்டு கால் பண்ண பர்சன் சம்பவம் நடந்த அன்னைக்கு 6 கால்ஸ் போயிருக்கு, அவரும் அந்த இடத்துல மது விலக்கு அமலாக்கத்துறை காவல் அதிகாரி தான். எதுக்கு நீ கால் பண்ண அப்படின்னு கேட்டால், அவன் எனக்கு ஓசியில் பிரியாணி தருவான் அதுக்காக கால் பண்ணேன். இதுதான் ரிலேஷன்ஷிப்பா? ஆக்சுவலி போலீஸுக்கும் அக்யூஸ்டுக்குமான ரிலேஷன்ஷிப் இதுவா? இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருமே, ரோட்டில் கடை வைக்கக்கூடாதுன்னு நமக்கு நல்லா தெரியும், கார்பரேஷன் சொல்லியிருக்கோம். ஆனால் எத்தனை பேர் என்ன பண்ணுற, போய் மாம்பல் வாங்கிட்டு விட்டுறோமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல அதுதானே நடக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு நல்லா தெரிகிற விஷயமா தானே அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ நம்ம இடத்துல பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு போலீஸ் அஃபிஷியலோட வீடியோ நமக்கு வந்தது, டிராஃபிக் போலீஸ்